ரசல்மேனியா 42 நடக்கிற சமயத்தில் ராண்டி ஓட்டன் தரமான ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் பேட் மெக்காஃபியை கொண்டு வந்து மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க. பேட் மெக்காஃபி ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இனி டபிள்யூடபிள்யூல தலையை காட்ட போகிறதில்லன்னு சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆள் டபிள்யூடபிள்யூக்கு வராமல் இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்ம ராண்டி ஓட்டனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராக் லெஸ்னர் பற்றி அண்டர்டேக்கர் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராக் லெஸ்னர் கால் பண்ணி எமோஷ்னலாக பேசினார். இதெல்லாம் தாண்டி ப்ராக் லெஸ்னர் காசுக்காக மட்டுமே மேட்ச் பண்ணுறவர் இல்லை, அவர் ரெஸ்லிங்கை ரொம்பவும் விரும்பி தான் மேட்ச்சில் கலந்துக்கிட்டாருன்னு அண்டர்டேக்கர் ப்ராக் லெஸ்னரை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. ப்ராக் லெஸ்னர்னால் டபிள்யூடபிள்யூக்கு லாபம் கிடச்சிருக்கா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.